நம்ம ஆள் இங்கதான் இருக்காளா? இதோ வர. இவனா? இவன் எதுக்கு நம்மளே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்? சரியான ஜொல்லு பாத்தியா இருப்பான் போலயே. அக்கா நான் தான் சொன்னேன்ல. கௌஷிக், ஆனந்தி, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? என்னாச்சு ஆனந்தி? ஏன் எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, இவருக்கு என்னதாங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு? என்னதான் என்கிட்ட பேச போறாரு? சரி நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? கௌஷிக், கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். வாங்க. சரி. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க. உங்க அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் நீங்க ஆனந்தி கிட்ட எதுவும் பேச வேண்டாம். எதனால நீங்க ஆனந்தி கிட்ட பேச வேண்டாம்னு சொல்றீங்க? இல்ல, பர்த்டே ஃபங்க்ஷன் முடியட்டுமே, உங்களுக்கே எல்லாமே தெரிய வரும். இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனந்திக்கு இந்த என்ன கயல், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நீ சும்மா பர்த்டே ஃபங்க்ஷன் பத்தி பேசிட்டு. இல்ல, இவங்க என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்கலாமேன்னு வந்தா பர்த்டே முடிகிற வரைக்கும் ஆனந்தி கிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, இன்னைக்கு சந்திராஷ்டமம். நல்ல விஷயம் பேசுறதுக்கான டைம் இது கிடையாது. அதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயத்தை பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசிக்கலான்னு நாங்க முடிவு எடுத்திருக்கோம் தம்பி. அதான் எப்படி சொல்றதுன்னு கையில் யோசிச்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். என் கையில் அத தம்பி கிட்ட ஓப்பனா சொல்லிருக்கலாம்ல. ஆமா கௌஷிக், அண்ணி சொல்றது உண்மைதான். நல்ல நேரம் வரும்போது நல்ல விஷயத்தை பத்தி பேசினா எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புறோம். அப்படியா? நான் கூட நீங்க வேற ஏதோ சொல்ல வருவீங்களோன்னு பயந்துட்டேன்க்கா. வேற ஏதோனா? இல்ல, ஒருவேளை ஆனந்திக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல வந்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். அததான் நீங்க சொல்ல போறீங்களோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ள பயந்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. நீங்க போங்க, போய் அம்மாவோட பர்த்டே ஃபங்க்ஷனை ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. சரி, வரேன். என்ன கையன், கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் அந்த பையன் கிட்ட சொல்லிருப்ப போல இருக்கே. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? எங்க எல்லாரையும் பொறுமையா இருக்க சொல்லிட்டு இப்ப நீ அவசரப்பட்டுட்டே கையன். அண்ணி, வேற எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த பையனோட மனசுல தேவையில்லாத ஆசை வளர்ந்துகிட்டே போகுது. ஆனந்தி கிட்ட அவன் பேசணும்னு துடிக்கிறான். ஆனா ஆனந்திக்கு பேசுறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதான் தனியா கூட்டிட்டு வந்து உண்மைய சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்க வந்து ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிச்சிட்டீங்க. கையன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நல்ல வரன், நல்ல சம்மதம் எங்க தென்னாலும் நமக்கு கிடைக்காது. நாம ஆனந்தி கிட்ட எல்லாரும் பேசி புரிய வைக்கலாம்னு தோணுது. கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. பார்த்து இந்த கால் டாக்ஸி வர சீக்கிரம் வராம கழுத்தா இருக்குது. என் தங்கச்சி ரோஹிணியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரதம் இருந்து இந்த பரிகார பூஜையை பண்ண போறேன். இந்த பூஜைக்கு யாராலையும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது.
தங்கச்சி ரோகிணி எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும். என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வராம நீதான் அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். அண்ணே வண்டி சீக்கிரம் எடுங்கண்ணே. சரிம்மா, ஓடிபி நம்பர் சொல்லுங்க. ஓடிபியா 7081. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, சீக்கிரம் போகணுண்ணே நானு. சரிம்மா, போலாம்மா. என்னடா இது? ம்? அண்ணே வண்டி கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே, எனக்கு டைம் ஆகுது. என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு பாக்குறேம்மா. ஐயோ. அம்மா தாயே, பெரியண்ண என் மேலயும் ரோகிணி மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்கு. அதனால அது பச்சை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு கால்ல செருப்பு கூட போடாம கடுமையா விரதம் இருந்து பரிகார பூஜையை பண்ண போகுது. என் பெரிய அண்ணனோட இந்த வேண்டுதலை நீ தான் நிறைவேற்றணுமா. யாராலையும் என் அண்ணனுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. அப்படி வர்ற மாதிரி இருந்தா அதை நீ தடுத்து நிறுத்திடு. என்னன்னு இவ்ளோ நேரம் ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. நாங்க சீக்கிரம் வர போகணும்னு. என்னன்னு தெரியலம்மா, இங்க வர வரைக்கும் நல்லா தான் வந்துச்சு. இப்ப என்னன்னு தெரியல, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க வேற அர்ஜென்ட்னு சொல்றீங்க. வேற வண்டியை பிடிச்சு போயிருங்கம்மா. என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஏற்கனவே நீங்க வந்ததே லேட்டு. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காத. ரெடி ஆகலம்மா, நான் என்னம்மா பண்றது? வேற கால் டாக்ஸி பிடிச்சு போங்க. ஐயோ. ரோகிணி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. அவ கழுத்துல நான் தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்தே அவ அண்ணிக்கும் அண்ணனுக்கும் நரக வேதனை ஸ்டார்ட் ஆக போகுது. சத்யாக்கா சொன்ன மாதிரி ரோகிணிய நினைச்சு நினைச்சு அந்த பிரபுவும் ஆதிரையும் சித்திரவதை அனுபவிக்கணும். டேய் மச்சான், வாழ்க்கையில கஷ்டத்தை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இருக்க கூடாது. சரிடா.